கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாள் முழுவதும் நமக்கு எல்லா காரியத்திலும் நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவர் நம்மோடு கூட இருப்பாராக. நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு இந்த நாளிலே அவர் கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். இந்த நாளில் கூட நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் இன்னும் எந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். இன்றைக்கு பல போதனைகள் எல்லாம் கிடைக்கப்படுகிறது. உலக பிரகாரமான காரியங்களில் பார்க்கின்ற வேளையில் பல கரிக்குலம் என்று சொல்வார்கள், போதனா வழிகள் என்று இருக்கிறது. அந்த போதனா வழிகள் மூலமாக போகும் பொழுது நம்முடைய கல்வி மற்ற காரியங்களிலே மேன்மை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு அவன் அறிவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறதான போதனை அது வேறு வகையான காரியமாக இருக்கும். அதோடு கூட தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதன் தேவ ஞானத்தை கொண்டு ஒரு நல்ல ஒரு போதனையை பெற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி இருக்கும். உலகத்தில் பலவிதமான கலாச்சாரங்களிலே ஒரு போதனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. ரிஷிகள் இல்லாவிட்டால் முக்கியமான குருக்கள் எல்லாரும் தங்களுடைய வழிகளிலே போதனை கொடுக்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் சிறந்த ஒரு போதனையை கொடுக்கும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சாலமோன் ஞானி மிக அழகாக இதை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை நமக்கு போதிக்கும். வேறு யாருமே போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டெக்ஸ்ட் புக்கோ மற்ற காரியங்களோ அறிவை கொடுக்கும், ஆனால் ஞானத்தை கொடுக்காது. ஞானத்தை போதிக்கக்கூடியது கர்த்தருடைய பயம். கர்த்தருக்கு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் பயத்தோடு நடக்கின்ற வேளையில் அந்த போதனை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் கூட அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்படுவோம். அதோடு கூட தொடர்ந்து அடுத்த பகுதியில் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்படுகிறது. அந்த தாழ்மையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஞானத்தை கொண்டு அதை நாம் நிச்சயமாக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுத்த இந்த நல்ல நீதிமொழி வார்த்தைக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவரையும் ஞானத்தை எங்களுக்கு போதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதனை எங்களுக்கு மிக முக்கியம். நல் போதனைகளை பெற்றுக்கொண்டு நல் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு நல் போதனைகளை தருவாராக.